குரு பயிற்சி பலன்கள் 2024 மேஷராசி அஸ்வினி நட்சத்திரம், பரணி நட்சத்திரம், கார்த்திகை 1ஆம் பாதம். இந்த 3 நட்சத்திரக்காரர்களுக்கும் 2ஆம் இடத்துக்கு வரக்கூடிய குரு பகவான் செவ்வாதசை நடக்கக்கூடிய நபர்களுக்கு என்ன மாதிரியான பலன்களை கொடுக்கும்? செவ்வாதசை அப்படிங்கிறது ராசியாதிபதி தசை, அஷ்டமாதிபதி தசை, 2 ஆதிபத்தியத்துக்கு உண்டான செவ்வாய் பகவான். குரு பகவான் அப்படிங்கிறது பாக்கியஸ்தானாதிபதி, விரையாதிபதி. அவர் ஜென்ம ராசியில் இருந்து நிறைய மன உளைச்சல்களை கொடுத்துருப்பார். இது வரைக்கும் நிறைய கஷ்டங்களை கொடுத்துருப்பார். வேலை வாய்ப்பில் பிரச்சனைகள் கொடுத்துருப்பார். அது இல்லாத ஜென்ம ராசியில் குரு பகவான் இருந்தாலே வனவாசம் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா? அதனால் நிறைய இன்னல்கள் உண்டு, ஒரு சில குழப்பங்கள் உண்டு. மனக்குழப்பத்திலே இருந்திருப்பீங்க. வேலை வாய்ப்பிலையும் சரி, இல்லை திருமண வாழ்க்கையிலும் சரி, நிறைய குழப்பங்களை அதிகமாக கொடுத்துருக்கும். எதையுமே சரியான முடிவுகள் எடுக்க முடியாத சூழ்நிலைகளை இந்த குரு பகவான் கொடுத்துருக்கும். இருந்தாலும் 2ஆம் இடத்துக்கு வரக்கூடிய குரு பகவான் செவ்வாதசை நடக்கக்கூடிய நபர்களுக்கு நல்ல ஒரு மாற்றத்தை தான் கொடுப்பார். ஏன்னா குருவோட பார்வை பார்த்தீங்கன்னாக்கா செவ்வாயோட வீட்டுக்கு பதிவாகிறதுனால நல்ல வளர்ச்சிகள் உண்டு செவ்வாதசையில் இருக்கக்கூடிய நபர்களுக்கு. ஏன்னா 7.5 சனி கிடையாது உங்களுக்கு, இப்போ அஷ்டம சனி கிடையாது. இன்னும் 1.5 வருஷ காலத்துக்கு பிறகு தான் உங்களுக்கு 7.5 சனி ஆரம்பிக்கும். அது வரைக்கும் உங்களுக்கு எந்த பாதிப்பும் கிடையாது. இந்த செவ்வாதசையில் இருக்கக்கூடிய நபர்களுக்கு குருவுடைய பார்வை 5ஆம் பார்வையாக 6ஆம் இடத்தை பார்க்குறதும், 7ஆம் பார்வையாக 8ஆம் இடத்தை பார்க்குறதும், 9ஆம் பார்வையாக 10ஆம் இடத்தை பார்க்குறதும் இதெல்லாம் நல்ல ஒரு வளர்ச்சியை கொடுக்கும். இந்த செவ்வாதசை அப்படிங்கிறது எந்த வயது காலகட்டத்தில் வரும் அப்படின்னாக்கா, அஸ்வினி நட்சத்திரக்காரர்களுக்கு 40 வயசுலேருந்து ஒரு 48 வயசு வரைக்கும் வரும். அதாவது 38 வயசுக்கு மேலே ஒரு 48 வயசு வரைக்கும் நீங்கள் வைக்கலாம். இல்லை ஒரு 50 வயசு வரைக்கும் உங்களுக்கு இந்த செவ்வாதசைங்கிறது நடப்பில் வரும். அதே பரணி நட்சத்திரக்காரர்களுக்கு தசாயிருப்பு உங்களுக்கு 4 வருடங்கள் தசாயிருப்பு இருக்கலாம். சுக்கிரதசை அப்படிங்கிறது அப்படி இல்லைனாக்கா 10 வருடங்கள் இருக்கலாம். ஒரு 16 வருடங்கள் கூட உங்களுடைய ஜாதகத்தில் தசாபுத்தி இருப்புகள் இருக்கலாம். பரணி நட்சத்திரக்காரர்களுக்கு 10 வருடம் தசாபுத்தி நடப்பில் வச்சுட்டாலும் பிறகு 6 வருடம் சூரிய தசை, அதன் பிறகு 10 வருடம் சந்திர தசை, 16 + ஒரு 10 26 வயசுக்கு மேலே உங்களுக்கு செவ்வாதசைங்கிறது ஆரம்பத்தில் வந்துடும். செவ்வாதசை 26 வயசுலேருந்து ஆரம்பித்தாலும் சரி, 33 வயசு வரைக்கும் இருந்தாலும் சரி. 2ஆம் இடத்துக்கு வரக்கூடிய குரு பகவான் பொருளாதார வளர்ச்சியை கொடுப்பார். இது வரைக்கும் வேலை தேடிட்டு இருப்பீங்க, வேலை வாய்ப்பு இல்லைனா கூட அந்த வேலை வாய்ப்புகளை கொடுத்துரும். வெளிநாடு வேலைவாய்ப்பு தேடினா கூட சரி, இந்த வெளிநாடு வேலைவாய்ப்புக்கெல்லாம் கொடுக்கறதுக்கான அநேகமான வாய்ப்பு இருக்குது. ஒரு சிலருக்கு கடன் பிரச்சனை இருக்கும். அப்படி இல்லைனாக்கா நோய் நொடி பிரச்சனைகள், ஏன்னா 6ஆம் இடத்துல குருவுடைய பார்வை இருக்கிறதுனால நோய் நொடி பிரச்சனைகள் இந்த காலகட்டங்களில் தீர்வுக்கு வரும். கடன் பிரச்சனைகள் தீர்வுக்கு வரும். சின்னதாக ஒரு கடன் வாங்கி தொழில் பண்ணக்கூடிய சூழலை ஒரு சிலருக்கு கொடுக்கும். கடன் வாங்குறது கூட இந்த குரு பயிற்சிக்கு பிறகு நீங்கள் கடன் வாங்கினீங்கனாக்கா ஒரு சிறிய அளவு கடன் வாங்குறது நல்லது. ஏன்னா எதிர்க்க 7.5 சனி வருது இன்னும் 1.5 வருஷ காலத்தில் அப்படின்றதுனால கொஞ்சம் கவனத்தோடு இருக்கிறது நல்லது. கடன் அமைப்புகள் பார்த்தீங்கன்னாக்கா குருவுடைய பயிற்சி உங்களுக்கு நல்ல ஒரு மாற்றத்தை கொடுத்தாலும் செவ்வாயோடைய தசை அப்படிங்கிறது உங்கள் லக்கணத்துக்கு என்ன மாதிரியான அமைப்பில் இருக்குது அப்படின்ட்டு உங்கள் சுய ஜாதகத்தை பார்த்தா தான் சொல்ல முடியும். அப்படி இருக்கும் பட்சத்தில் இந்த செவ்வாய் தசையில் நல்ல தசையாக இருந்தாலும் உங்களுக்கு கெடுபலன் செய்யக்கூடிய தசையாக இருந்தாலும் எதிர்க்க 7.5 சனி இருக்கிறதுனால இந்த குரு பயிற்சிக்கு நீங்கள் நல்ல ஒரு மாற்றத்தை எதிர்பார்க்கலாம். 7.5 சனி ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடியே நல்ல ஒரு வளர்ச்சியை கொடுத்துரும். கடன் பிரச்சனைகளை தீர்த்து வைக்கும். வீட்டில் உங்களுக்கு இல்லைனா கூட உங்கள் வீட்டில் நோய் நொடி பிரச்சனைகள் யாருக்காவது மருத்துவ செலவுகள்லாம் எடுத்துகிட்டு இருந்தீங்கன்னாக்கா அதெல்லாம் குறையிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. இப்போது செவ்வாதசை அப்படிங்கிறது பரணி நட்சத்திரக்காரர்களுக்கு இள வயசு காலகட்டத்தில் வந்துச்சுனாக்கா திருமணத்தில் நிறைய தடை கொடுத்துருக்கும். இப்போ குருவுடைய பார்வை செவ்வாயோட வீட்டுக்கு விழுறதுனால இப்போ திருமணத்தில் நல்ல ஒரு முன்னேற்றத்தை கொடுக்கும். திருமண வாழ்க்கையில் நிறைய பிரச்சனைகள் இருந்தால் கூட அதெல்லாம் தீரத்துக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. திருமணம் ஆகாத நபர்களுக்கு திருமண வாய்ப்புகள் கொடுக்கும். குழந்தை பாக்கியம் இல்லாத தம்பதியர்களுக்கு குழந்தை பாக்கியத்தையும் இந்த குரு பகவான் கொடுக்கும். ஏன்னா குடும்பஸ்தானத்துக்கு வரதுனால குடும்ப மேன்மை உண்டு. குடும்பத்தில் ஒருத்தரை இணைக்கிறதுக்கும் ஒருத்தரை சேர்க்கறதுக்கு உண்டான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது இந்த செவ்வாதசையில் இருக்கக்கூடிய நபர்களுக்கு. அதே அஸ்வினி நட்சத்திரக்காரர்களுக்கு 40 வயசுலேருந்து 48 வயசுக்குள்ளே இந்த செவ்வாதசை நடப்பில் வருது அப்படின்னாக்கா வேலை ரீதியாக இருந்து வந்த இன்னல்கள் இந்த நேரங்களில் மாறும். நிறைய மன அழுத்தங்களை சந்திச்சிருப்பீங்க. அது பெண்களாக இருந்தாலும் சரி, ஆண்களாக இருந்தாலும் சரி, வேலை ரீதியாக மன அழுத்தங்கள் உண்டு. ஏன்னா ஜென்மராசியில் குரு பகவான் இருக்கும்போது நிறைய மன அழுத்தங்களை அதிகமாக கொடுத்துருக்கும். வேலை சார்ந்து பாதிப்புகளை கொடுத்துருக்கு இல்லையா? அதெல்லாம் இந்த 2ஆம் இடத்துக்கு குரு பகவான் வரும்போது என்ன மாதிரியான பிரச்சனைகள் இருக்கோ, உங்களுக்கு கவலைகள் இருக்கோ, அத்தனை கவலைகளும் தீரும். ஒரு சிலருக்கு சொத்து வாங்கக்கூடிய அமைப்புகளை கொடுக்கும், மனை வாங்கக்கூடிய யோகத்தை கொடுக்கும். ஏன்னா குருவுடைய பார்வை செவ்வாயோட வீட்டுக்கு இருக்கிறதுனால நல்ல ஒரு மாற்றத்தை எதிர்பார்க்கலாம். சொத்து ரீதியாக பிரச்சனைகள் இருந்தாலும் அந்த கவலைகள் இந்த நேரங்களில் மாறும். சொத்து ரீதியாக ஏதாவது ப்ராப்பர்ட்டி வாங்கி போடணும்னு நினச்சா கூட நீங்கள் இந்த குரு பயிற்சிக்கு பிறகு ஒரு ப்ராப்பர்ட்டியாவது வாங்கி போடுவீங்க, ஒரு மனையாவது வாங்கி போடுவீங்க, ஒரு வண்டி வாகன சேர்க்கையாவது உங்களுக்கு இந்த குரு பயிற்சியானது கொடுக்கும். இந்த செவ்வாதசையில் இருக்கக்கூடிய நபர்களுக்கு உங்கள் சுய ஜாதகத்தில் எந்த லக்னமாக இருந்தாலும் அந்த லக்னத்துக்கு அவயோகராக இருந்தால் கூட இந்த குரு பயிற்சி
பயிற்சிங்கிறது ஓரளவுக்கு சிறப்பான ஏற்றத்தை கொடுத்துரும். பொருளாதார வளர்ச்சியும் கொடுத்துரும், குடும்ப வளர்ச்சியும் கொடுத்துரும். திருமணமாகி நிறைய பேர் வந்து பிரச்சனையில் இருக்கக்கூடிய நபர்கள் செவ்வாதசை சரியில்லைன்னாக்கா திருமண வாழ்க்கையில் நிறைய குழப்பங்களை கொடுத்துருக்கு இல்லையா? அதெல்லாம் வந்து அந்த குழப்பங்கள்லாம் தீரும். நிறைய மாற்றங்களை எதிர்பார்க்கலாம் இந்த குரு பயிற்சிக்கு பிறகு. அரசு சார்ந்த உதவிகள் கேட்டிருந்தாலோ, லோன் கேட்டிருந்தாலோ, இல்லை யார்கிட்டயாவது வந்து கடன் கேட்டிருந்தாலோ இந்த காலகட்டங்களில் இந்த உதவிக்கரம் உங்களுக்கு நல்லபடியாக கிடைக்கும் இந்த குரு பயிற்சிக்கு பிறகு. குருவுடைய பார்வை 5ஆம் பார்வையாக 6ஆம் இடத்தை பதியறதுனால இப்போ செவ்வாதசையில் இருக்கக்கூடிய நபர்களுக்கு ஒரு சில பேருக்கு கடன் பிரச்சனைகள் இருக்காது, நோய் நொடி பிரச்சனைகள் இருக்காது. ஏற்கனவே வந்து வம்பு வழக்குகள் ஏதாவது இருந்துச்சுன்னா கூட அதெல்லாம் காணாமல் போகும். இந்த நேரங்களில் 8ஆம் இடத்துக்கு குருவுடைய பார்வை இருக்கிறதுனால அதிர்ஷ்ட வாய்ப்புகள் உண்டு. திடீர் பண வரவுகள்லாம் கொடுக்கும். நெடுந்தூர பயணங்களை தவிர்ப்பது நல்லது. அதுவும் இல்லாத பார்த்தீங்கன்னாக்கா வண்டி வாகனத்தில் போகும்போது கொஞ்சம் கவனமாக இருக்கணும். ஏன்னா திடீர் விபத்துக்கள்லாம் வரதுக்கான வாய்ப்பு இருக்குது, சின்னதாக அடிப்படுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. நெருப்பு மூலிமா ஒரு சில பேருக்கு கண்டங்களை கொடுக்கும். அதனால் கொஞ்சம் கவனமாக இருக்கிறது நல்லது. 10ஆம் இடத்துக்கு வந்து குருவோட பார்வை இருக்கிறதுனால தொழில் வளர்ச்சியை கொடுக்கும். ஏன்னா சனியோட வீடு அப்படிங்கிறதுனால நட்பு கிரகம் குருவுடைய பார்வை அங்கே பதியிறது. ரிஷபராசியில் இருக்கக்கூடிய குரு பகவானுடைய பார்வைங்கிறதுனால நல்ல ஒரு மாற்றத்தை எதிர்பார்க்கலாம். இந்த 10ஆம் இடத்துக்கு குருவுடைய பார்வை அப்படிங்கிறது தொழிலை கெடுத்துருமோ அப்படின்னு நினைக்க தேவையில்லை, தொழிலில் வளர்ச்சி தான் கொடுக்கும். மேசராசியை பொறுத்த வரைக்கும் அருமையான டைம் அப்படின்னு சொல்லலாம். இந்த செவ்வாதசையில் இருக்கக்கூடிய நபர்களுக்கு ப்ராப்பர்ட்டி சேர்க்கையும் வண்டி வாகன சேர்க்கையும் இந்த மேசராசியில் இருக்கக்கூடிய அஸ்வினி நட்சத்திரக்காரர்களுக்கும், பரணி நட்சத்திரக்காரர்களுக்கும், கார்த்திகை நட்சத்திரக்காரர்களுக்கு இளம் வயசு காலகட்டத்தில் வரக்கூடிய செவ்வாதசையும் நல்ல ஒரு மாற்றத்தையும், 2ஆம் இடத்துக்கு வரக்கூடிய குரு பயிற்சியானது பார்வை மூலமா நல்ல ஒரு ஏற்றத்தை கொடுப்பார். நன்றி.